அரசரும் பணியாட்களும். ஒரு நாட்டை ஒரு நல்ல ராஜா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாராம். அவருக்கு தன்னோட மக்கள் மேலையும் நாட்டோட வளர்ச்சி மேலையும் ரொம்பவே அக்கறை. அதனால நிறைய பணியாட்களை நாட்டுக்கு வேலை செய்யவும் தனக்கு வேலை செய்யவும் வேலைக்கு வச்சிருந்தாரு. இருந்தாலும் அவருக்கு மனசுக்குள்ள ஒரு கவலை. நிறைய பணியாட்கள் இருந்தும் எல்லாரும் தனக்கு விசுவாசமா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு இருந்துச்சாம். அதனால தன்னோட முக்கிய அமைச்சர்கள் கிட்ட அறிவுரை கேட்டாரு. அதுல ஒரு அமைச்சர் நல்ல பணியாளனை தேர்ந்தெடுக்க ஒரு நல்ல யோசனையா சொன்னாரு. அந்த யோசனை செயல்படுத்த விரும்பினாரு அரசர். ஒரு நாள் தன்னோட பணியாட்களோட சந்த பக்கமா போகும்போது தன்னோட பணப்பைய திறந்து நிறைய தங்க காசுகளை எடுத்து வீதியில வீசினாரு. அதை பார்த்ததும் எல்லா பணியாட்களும் தங்க காசு எடுக்க ஓடுனாங்க. ஆனா ஒரே ஒரு பணியாள் மட்டும் அரசர் பக்கத்திலேயே பாதுகாப்புக்கு நின்றுகிட்டு இருந்தாரு. கொஞ்சமும் அசையாம நின்ன பணியாள் கிட்ட உனக்கு தங்க நாணயம் வேணாமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவரு இருக்கட்டும் அரசே, உங்க பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம்னு சொன்னாரு. தனக்கு ஒரு நல்ல பணியாள் இருக்கிறத நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. வாரிசு இல்லாத அந்த அரசர் தான் காலத்துக்கு அப்புறமா அந்த பணியால் தான் இந்த நாட்டை ஆளணும்னு அமைச்சர்கள் கூட சேர்ந்து முடிவு பண்ணாரு. கடமையை கண்ணும் கருத்துமா செஞ்ச அந்த பணியாலும் ரொம்ப நாள் அரசரா மாறி நாட்டுக்கு நல்லது செஞ்சாராம்.